ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்மா சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு மசாலா தான் அரைக்க போகிறோம். முதல் கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். சரி, தக்காளி போட்டுறோம். நல்லா வெட்டிட்டிங்களா? சரி சரி, சீக்கிரம் வதங்க வச்சுனா குழம்பு படகடன்னு போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். பாருங்க, இது வந்து 1 ஸ்பூனு சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஆற விட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம். மட்டன் குழம்பு செய்ய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு பட்டை, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நம்ம இப்போ இதில் மட்டன் நல்லா சேர்த்து வதக்கெடுப்போம். மட்டனுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மசாலாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழையும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச்.